அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, நமக்காண்டிய போலீஸ் ஓவரால் ரிசல்ட்டும் எஸ்ஏ எக்ஸாம் ரிசல்ட்டும் தேர்தல் முடிந்த பிறகு வரும் என்று நிறைய இடத்தில் நாம் கூறியிருப்போம், நிறையா இடத்தில் நாம் கேள்விப்பட்டிருப்போம். அது எந்த மந்தில் வரும் என்று நிறையா பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஒன்றும் பிசி ஓவரால் கட் ஆஃப் ஜனவரி 27 நம்ம பிசிக்கல் போன மாணவர்களுக்கு ஒன்றும் ஒரு 4 மாதம் 3 மாதம் ஆகிவிட்டது. ஒன்றும் ஓவரால் கட் ஆஃப் வரவில்லை. நிறையா மாணவர்கள் ரொம்பவும் வேதனையிலும் மன வருத்தத்திலும் இருக்கிறார்கள். எதனால் என்றால், சார் சொந்தக்காரவங்க எல்லாம் போலீஸ் எக்ஸாம் ரிசல்ட் எப்போ சார் வரும், போலீஸ் ஆகிட்டியா சார் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நிறையா மாணவர்கள் நம்மள்கிட்ட கால் பண்ணியும் ஃபோனில் மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியும் நீங்கள் கேட்டிருக்கீங்க. உங்களுக்காண்டிய ஒரே ஒரு வீடியோவில், இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு முழுக்க உங்களுக்கு டீட்டெயில்ஸாக கொடுத்துட்றோம். தேர்தல் முடிந்துருச்சு, அதுக்கான ரிசல்ட்டும் வந்துவிட்டது நேற்று. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க வேண்டியதுன்னா, இந்த ரிசல்ட்டில் ஒரு புதிய கட்சி ஆட்சி அமைக்க போகுது. அது எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம டிவிக்கு தமிழக வெற்றி கழகம் அப்போது புதிய கட்சி ஆட்சி அமைக்கும்போது அமைச்சர்கள் புதிய அமைச்சர்கள் நியமிப்பாங்க. இப்போ பழைய ஆட்சியை தொடர்ந்து அந்த அமைச்சர்கள் நியமிக்கிறனால, இது புதிய கட்சி ஆட்சிக்கு வந்தனால அமைச்சர்கள் புது அமைச்சர்கள் நியமிப்பாங்க. அப்போது நம்மளுக்கு கல்வித்துறை அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர், இப்படி பல அமைச்சர்களை நியமிக்கும்போது நம்மளுக்கு இன்னும் சில மாதங்களாக லேட்டாக ரிசல்ட் வரும். உடனே ரிசல்ட்டு வர்றதுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். எதனால் என்றால், உங்களுக்கு தெரியும், புதிய அமைச்சர்கள் அமைக்கிறாங்க. இன்னொன்று என்னன்னா, நமக்காண்டி போலீஸ் மாணவர்களுக்காண்டி தமிழக வெற்றி கழகம் முதலமைச்சர் விஜய் நம்மளுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு இது தான். போலீஸுக்கு சேலரி உயர்த்தி கொடுக்கப்படும், வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை விடப்படும் என்று நம்மளுடைய விஜய் முதலமைச்சர் ஆகினா நான் நம்ம இது பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. முதலமைச்சரும் ஆக போகிறாங்க. அதனால் நம்மளுக்கு அது பண்ணி கொடுக்குறதுனால நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். இன்னொன்று என்னன்னா, எஸ்ஏ எக்ஸாம் ரிசல்ட்டும் போலீஸ் ஓவரால் எக்ஸாம் ரிசல்ட்டும் உங்களுக்கு சொன்னபடி லேட்டாக ஆகும். சார், இந்த கேஸ் 2 மார்க் இருக்குல்ல சார், அது என்ன கணக்கில் சார் வரும் அப்படின்னு நிறையா மாணவர்கள் கேட்டிருக்கீங்க. போலீஸ் எக்ஸாமில் 2 மார்க்கு கிரேஸ் மார்க் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 2 மார்க்கும் என்ன கணக்கில் சார் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா, சார் அந்த 2 மார்க்கில் நான் மறுபடியும் பிசிக்கல் போவேனா? இது கிடையாது. பிசிக்கலுக்கு அந்த 2 மார்க் உள்ள மாணவர்கள் போக மாட்டாங்க. எதனால் என்றால், நீங்கள் அந்த 2 மார்க் கம்மியான இருக்கிற இடத்துல தான் கட் ஆஃப் நிர்ணயிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் 48 எடுத்துருந்துருக்கீங்க, உங்களுக்கு 48 கூப்பிட்ருக்காங்க. அதே மாதிரி அந்த 2 கிரேஸ் மார்க் கொடுத்துருந்தீங்கன்னா 50. அப்போ 50 எடுத்தவங்க மாணவர்களை தான் கூப்பிடுவாங்க. அந்த அடிப்படையில் 1:5 அந்த அடிப்படையில் தான் கூப்பிட்ருக்காங்க. நீங்கள் 2 மார்க் கூட வந்தீங்கன்னா அப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமான மாணவர்கள் வருவாங்களே. அப்போ அதுக்கேற்றாப்பில் கட் ஆஃப் நிர்ணயிச்சிருப்பாங்க. இந்த 2 மார்க் எதில் ஆட் ஆகும்னா, ஓவரால் கட் ஆஃபில் ஆட் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் 80 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 82 மார்க் அந்த 2 மார்க் கிரேஸ் மார்க் ஆட் ஆக வாய்ப்பு இருக்குது. அது போக நீங்கள் மறுபடியும் பிசிக்கல் செல்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் ரொம்பவும் குறைவு. அது வந்தாலும் வரலாம், ஏன்னா சொல்ல முடியாது, எப்படி வேணால் நடக்கலாம். ஏன்னா அது நம்ம கையில் கிடையாது. அது டிஎன்யூஎஸ்ஆர்பி அவங்க போர்டு கையில் தான் இருக்குது. இந்த இது நம்ம கேள்விப்பட்டனால இது நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி எஸ்ஏ எக்ஸாம், சார் என்ன சார் ஆச்சு, டிசம்பரில் எழுதணும் சார், ஒன்றும் ரிசல்ட்டே வரல சார், நாங்கள் பிசிக்கலு பண்ணவா இல்லைனா வேறு எங்கேயாச்சும் வேலைக்கு ஏதாச்சும் சொல்லலாமா சார், அப்படி நிறையா மாணவர்கள் கேட்டிருக்கீங்க. எஸ்ஏ எக்ஸாமோடைய ரிசல்ட்டு பழைய மாணவர்களுக்கு வந்திருக்கு. அந்த மாணவர்கள் மறுபடியும் அந்த மார்க் வருமா சார், எங்களுக்கு பயமாக இருக்குது சார், எங்களுக்கு முதல் ரிசல்ட்டில் எங்களுக்கு எல்லாவுடைய மார்க் வந்திருக்கு சார், ஆனால் இப்போ வரக்கூடிய ரிசல்ட்டில் அதே நம்பர் வருமா சார், எங்களுடைய பேர் வருமா சார், நிறையா மாணவர்கள் கேட்டிருக்கீங்க. அந்த மாணவர்களுக்கு ஒரே ஒரு பதில், 90% போன முதல் ரிசல்ட்டில் வந்த நம்பர், அவங்களுடைய பேருடைய நம்பர் கண்டிப்பாக இந்த ரிசல்ட்லேயே வரும். கொஞ்சம் மாறு பண்ணி புதிய நபர்கள் ஒரு 10% சேர்ப்பாங்க. 90% நபர்கள் அதே நபர்கள் தான் வருவார்கள். அது ஒரு 90% உண்மைதான். மாறுறதுக்கு ஒரு குறைவான வாய்ப்பு தான். அதனால் 90% மாணவர்கள் பயப்படாமல் இருக்கலாம். அந்த 10% மாணவர்கள் எதனால் பயப்பட வேண்டும் என்றால்,
அதில் வந்து சில சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கனால ஒரு 10% அது யாருன்னு சொல்ல முடியாது. பார்டரில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பாதிக்கும். அது போக என்னென்னா எஸ்ஏ எக்ஸாமோடைய ரிசல்ட் வந்து ஒரு 2 மந்தில் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் நடக்க ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் வந்து வரக்கூடிய நவம்பர் அதுக்குள்ளே வந்து எல்லாமே முடிஞ்சிடும். போலீஸுக்கு வந்து அதுக்கு முன்னாடியே வந்து மெடிக்கல் கூப்பிட்ருவாங்க. இதுக்கு வந்து எஸ்ஐக்கு வந்து நவம்பருக்குள்ளே ஃபிசிக்கல் அண்டு இன்டர்வியூ வச்சு முடிச்சுருவாங்க. டிசம்பருக்குள்ளே எல்லாமே முடிச்சுருவாங்க. ஏன்னா ஒரு புதிய அமைச்சர் நியமித்து டக்குன்னு ஆரம்பித்து அவங்களுடைய பணிகளை வந்து வேகமாக செய்யக்கூடியனால தான் மக்களுடைய இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக செய்வாங்க. இது ஒரு வாய்ப்பாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது போக இந்த கேப்பில் உங்களுக்கு என்ன ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னா, குரூப் 4 எக்ஸாம் வந்து டிசம்பரில் வருது. அதற்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டயத்தில் வந்து நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா அது ஒரு வாய்ப்பு தான். அதிலே நீங்கள் எழுதலாம். வருதோ வராததோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறது நம்மளுடைய கடமை. அதை நம்ம அட்டன் பண்ணுறது நம்மளுடைய கடமை. வர்றது வராது அது அடுத்து பார்க்கலாம். அதனால் வந்து அதுக்கான ப்ரிப்ரேஷன் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ போலீஸ், எஸ்ஐ, குரூப் 4 இது அடுத்த வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃப்ரீயாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனுடைய லிங்க் வந்து நம்ம வந்து நம்மளுடைய கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறோம். நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனல்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பிடிஎஃப் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதாமல் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நான் ஃபோன் நம்பர் தரேன். உங்களுடைய கரெக்டாக மார்க்கை நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கு எத்தனை சதவீதம் வந்து நீங்கள் கன்ஃபார்மாக போலீஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடலாம். அது நம்ம வாத்தியார் நம்மளுடைய சார் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுவாங்க. கீழே இருக்கும் நம்ம நீங்கள் எக்ஸாமில் எத்தனை மார்க்கு, ஃபிசிக்கல் எத்தனை மார்க்கு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து சொல்லிடுவாங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அது மூலிமா நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம்.